ஹலோ, வணக்கம். பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நானும் நலம். நான் தான் உங்களுடைய செல்வகுமார். ரொம்ப அழுகையாக வருது. இப்போ மணி என்ன ஆகுது? 9:20 ஆகுது. மழை, சரியான மழை பெய்யுது பாருங்கள். மழையாக பெய்யுது, சரி மழை. ரெயின் வந்து சரியான ரெயினாக இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழையில் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை கேளு கதை கேளு, நான் சொல்கிறத கதை கேளு. கதை கேளு கதை கேளு, நான் சொல்கிறத கதை கேளு அப்படின்னு ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு ஊரில் மீன் வந்து ஒரு குளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது மீன் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மீனுக்கு இப்போ பசி எடுக்கும்போதெல்லாம் அதில் குளத்தில் உள்ள அழுக்கு, பாசி இதெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த குளத்தில் நண்டு ஒருத்தர் மீனுக்கு நண்பனாக அறிமுகம் ஆகிறாரு. அந்த நண்டு மீனுக்கு நண்பனாக அறிமுகம் ஆகும்போது நண்டும் மீனும் ரொம்ப ராசியாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நீந்தி போவாங்க, வருவாங்க. இப்படிமா இருந்துருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நண்பனுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, எனக்கு நண்டு மீனுக்கிட்ட கேட்குது, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மீன் சொல்லுது, நான் உன்னை நினச்சி வருந்தி அழுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த நண்டு சொல்லுது, என் மேலே அவ்வளோ பாசமாக உனக்கு அப்படின்னு கேட்குது. ஆமாம் நண்பா, உன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லுது. ஒரு நாள் இறந்துட்ட மாதிரி நண்டு நடிக்குது. ரொம்ப நேரமாகவே எந்திரிக்கவே இல்லை. மீன் போய் அழுகுது. மீன் போய் சந்தோஷப்படுது. அழுகலாம் இல்லை, சந்தோஷப்படுது. அப்பா, ஒருத்தவன் செத்துட்டான்டா, இதுக்கு மேலே இந்த குளத்தில் உள்ள இறைகள்லாம் எனக்கு தான் சொந்தம். நான் சந்தோஷமாக நீண்ட நாள் உயிரோடு வாழ்வேன். எல்லா இதெல்லாம் இறைகளும் எனக்கு தான் சொந்தமானது. இன்னுமே என்னை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கர்வம் கொண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே சிரிச்சுட்டு ஒரு ரொம்ப நேரம் கழித்து நண்டு திடீர்னு எந்திரிச்சிருச்சு. என்ன நண்பா, எனக்காக அழுகுன்னு சொன்னேன், அழுகவே இல்லை. இல்லை நண்பா, அழுகலாமா அப்படின்னு யோசித்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நண்டுவானது தன்னுடைய நண்பனுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிச்சு. அதான் கேட்டுச்சு. மீனை பார்த்து நண்டு கேட்குது, இப்படியே நீ சொல்லு, நீ செஞ்சது எல்லாமே துரோகமான செயல். அந்த துரோகத்தின் உச்சம்தான் ஒரு நாள் நீயே அழிந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இனிமேல் நீ என் நண்பனாக இருக்க தகுதி இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. நாட்கள் கடந்துடுச்சு. கடந்து செல்லும்போது திடீர்னு மீன் இறந்துடுது. உண்மையாக மீன் இறந்துடுது. ஆனால் நண்பனாக இருந்து துரோகியான நண்டு நண்பனை நினச்சி கண்ணீர் விட்டு அந்த நண்டானது அழுகுது. அப்போ இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வியூவர்ஸ் அதிகமாக பாருங்கள். ஏன் என் வீடியோ பார்க்கவே மாட்டேறீங்க? ரொம்ப அழுகையாக வருது. பாய்.